ரிலேஷன்ஷிப்ஸில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதாவது எதிர்பார்ப்புகள்னால நிறைய இஷ்யூஸ் வரதை பார்க்க முடியுதுங்க. இந்த எதிர்பார்ப்புகள் அப்படின்றது நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணுறதோட சேர்த்து நம்மளோட பர்சனல் டெவலப்மெண்ட்டையும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இந்த எதிர்பார்ப்புகளை நம்ம எப்படி கையாளலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். முதல் விஷயம் அக்செப்டன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் அவங்களாவே இருக்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணும். நம்ம அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாம அவங்க மேல ரொம்ப திணிக்காம இருக்கும்போது அவங்க அவங்களாவே இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்பவே அழகா இருக்கும். ரெண்டாவது விஷயம் ஓப்பன் கம்யூனிகேஷன். என்ன மாதிரியான நீட் இருக்கு, என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு, அண்ட் அந்த எதிர்பார்ப்புகள் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கணுங்க. ஏன்னா எல்லாருக்குமே பாசிட்டிவ்ஸும் இருக்கும், நெகட்டிவ்ஸும் இருக்கும், ஸ்ட்ரென்த்தும் இருக்கும், வீக்னஸஸுமே இருக்கும். ஸோ நம்ம ஒரு அன்ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸை வைக்கும் போது தான் அது ஃபெயிலியரில் போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மூன்றாவது விஷயம் எம்பத்தியை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆப்போசிட் சைடில் இருக்கிற பர்சனோட வியூ எப்படி இருக்கும், அவங்களோட ஒப்பீனியன், அவங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சு நடந்துக்க வேண்டியதும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நாலாவது முக்கியமான விஷயம், நிறைய டைம்ஸ் நம்மளோட எதிர்பார்ப்புகளை நம்மளால செய்ய முடியாத அன்மெட் நீட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை தான் நம்ம மற்றவங்க மேலே திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம், இல்லைன்னா அதை தான் மற்றவங்க கிட்ட எதிர்பார்ப்போம். ஸோ நம்மளோட அன்மெட் நீட்ஸ் என்னன்றதை பார்த்து அதை ஒர்க் அவுட் பண்ணுறதும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அஞ்சாவது விஷயம் செல்ஃப் கேரில் இன்வால்வ் ஆக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட எமோஷனல் வெல்பீயிங்கை நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணிக்கும் போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கிட்ட இருந்து நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ண முடியும். அவங்க மேலே வைக்கக்கூடிய அந்த அன்வான்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் நம்மளால மானிட்டர் பண்ணி இருக்க விஷயங்களோட சேர்த்து ஆறாத ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னன்னா உங்களோட கண்ட்ரோலை லெட் கோ பண்ணுங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க, நம்மளோட பிஹேவியர்ஸ், நம்மளோட ரெஸ்பான்சஸை தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒப்போசிட்ல இருக்கிற பர்சனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே போல் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸையுமே நம்ம அப்ரிஷியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறது மூலமாக இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்மளால நல்ல முறையில் ஹேண்டில் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பையும் நம்மளால நல்லபடியாக மெயின்டைன் பண்ண முடியும். தேங்க்யூ.